அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது, இந்த 31 நாட்கள்ல உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள், திருப்பங்கள், திருப்பு முனைகள் எல்லாம் நடக்க போகுது, கிரகநிலைகள் என்னென்ன மாதிரியான தாக்கத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போகுதுங்கிறத இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் மாத துவக்கத்துல விருச்சக ராசியில சஞ்சாரம் செய்கிறார். இங்க சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்த நிலையில இருக்காங்க. ஆட்சி பெற்ற செவ்வாயோட இணைந்து சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். டிசம்பர் 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் பெயர்ச்சியாகி தனுசு மனையில சஞ்சாரம் செய்வார். அடுத்து செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்துல தன்னுடைய ஆட்சி வீடான விருச்சகத்துல ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்வார். டிசம்பர் 7ஆம் தேதி முதல் தனுசு மனையில சஞ்சாரம் செய்வார். புதனை பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்துல துலாம் ராசியிலையும், டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்து விருச்சக ராசியிலையும், டிசம்பர் 28ஆம் தேதியிலிருந்து தனுசு மனையிலையும் சஞ்சாரம் செய்வார். குரு பகவான பொறுத்த வரைக்கும் கடக ராசியில மாத துவக்கத்துல உச்சபலம் பெற்ற நிலையில வக்கரமா சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார். ஆனா டிசம்பர் 19ஆம் தேதி குரு பகவான் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய போறார். சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்துல விருச்சக ராசியில சஞ்சாரம் செய்வார். டிசம்பர் 21ஆம் தேதியிலிருந்து தனுசு மனையில சஞ்சாரம் செய்வார். சனி பகவான் மீன ராசியிலையும், ராகு பகவான் கும்ப ராசியிலையும், கேது பகவான் சிம்ம ராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி 1-2-3-4 பாதங்கள், விசாகம் 1-2-3 பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு தைரிய அபிவிருத்தி மிக சிறப்பா இருக்கும். எதுவா இருந்தாலும் சரி, என்னால முடியும், நான் பார்த்துப்பேங்கிற ஒரு மன தைரியத்தோட எதுலையும் துணிஞ்சு செயல்படுவீங்க. உங்க ராசியிலேயே புதன், 2ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய். அதுவும் இங்க செவ்வாய் ஆட்சி பலம். சுக்கிரன் லக்னாதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்துல, தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்துல ஆட்சி பலம், லாபாதிபதி சூரியன் தனஸ்தானத்துல. இதெல்லாம் ரொம்ப நல்ல அமைப்பு தான். அதனால தெளிவா ஒரு முடிவெடுத்து தெளிவான பாதையில பயணிக்கிறதுக்கு அற்புதமான காலகட்டம் இது. தைரிய அபிவிருத்தி மிக சிறப்பா இருக்கும். நீங்க இழந்த தைரியம் மீண்டும் உங்களுக்கு பிறக்கும். பய உணர்வு இல்லாம சிறப்பா செயல்படுவீங்க. என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம், துணிஞ்சு செயல்படுவீங்க. அடுத்து இந்த மாதத்துல பேச்சுவார்த்தையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடிக்கடி கோபமான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்க பேச்சுல இனிமை இருக்காது. மனசுல பட்டதை டக்கு டக்குன்னு பேசிடுவீங்க. குடும்பத்தாரோட பேசும்போது, குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட பேசும்போது வார்த்தைகளில் அவசியம் நிதானம், கவனம் தேவை. மற்றபடி குடும்ப உறுப்பினர்களுடைய சப்போர்ட் பரிபூர்ணமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உங்க குடும்ப தேவைகளை கரெக்டா பூர்த்தி செய்வீங்க. குடும்ப தேவைகள் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதை எல்லாத்தையும் நீங்க சரியா பூர்த்தி பண்ணுவீங்க. அடுத்து இந்த மாதத்துல சனி 6ஆம் இடத்துல நல்ல நிலையில டிராவல் பண்றார். இது கடனை குறைக்கிறதுக்கான அற்புதமான அமைப்பு. கடன் இருந்தா கடனை குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் பிறக்கும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் சப்போர்ட்டிவா இருக்கும். அடுத்து எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு யாரெல்லாம் எதிரா இருந்தாங்களோ அவங்கெல்லாம் இப்போ உங்களை விட்டு விலகி போவாங்க. எதிரிகளால ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தா அதெல்லாம் இப்போ உங்களுக்கு பாசிட்டிவா திரும்பும். ஆனா சில நெகட்டிவும் இருக்கும் இல்லையா? என்னன்னா தாயுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்தும். ஏன்னா தாய் ஸ்தான அதிபதி 6ல மறைஞ்ச நிலையில இருக்கார். செவ்வாயுடைய பார்வையும் 7ஆம் தேதிக்கு பிறகு இந்த சனிக்கு கிடைக்கும் தாய் ஸ்தான அதிபதிக்கு. அதனால தாயுடைய உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. தாயுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ரெண்டுலயும் அக்கறை எடுத்துக்கணும். தாயோட அடிக்கடி ஏதாவது மனஸ்தாபம் வந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால தாய் வழி உறவுகள் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அடுத்து வண்டி வாகனத்துல ஏதாவது ஏற்றத்தாழ்வுகள் உண்டாகும். அடிக்கடி வாகனத்தை சேஞ்ச் பண்ற மாதிரியான நிலை இருக்கலாம். அல்லது வண்டி வாகனம் பழுதாகி அடிக்கடி செலவு வைக்கும். வண்டி வாகனத்துடைய டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா வச்சுக்கோங்க. ஏதாவது வண்டி வாகனத்துக்காக அடிக்கடி ஃபைன் கட்டுற மாதிரியான நிலை கூட உண்டாகலாம். அடுத்து நிலம் ஏதாவது வாங்க போறீங்கன்னா நல்லா செக் பண்ணி வாங்கணும். ஏதாவது வில்லங்கத்துல போய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இடத்த வாங்க வச்சு அதுல ஏதாவது சிக்கல்கள்ல மாட்டி விடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வீடு, வண்டி வாகனம், அசையா சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது
பழுது உண்டாகி அதுக்காக விரய செலவுகள் உண்டாகலாம். அடுத்து அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னன்னா பிள்ளைகள். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் சற்று ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். தடை தாமதங்கள் இருக்கும். உடனே சுப செய்திகள் கிடைக்காது. சில தடுமாற்றங்கள்ங்கிறது இருக்கும். குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் வந்து போகலாம். குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். ஆல்ரெடி பிரெக்னெண்டா இருக்கவங்க உங்க உடல் ஆரோக்கியத்துக்கு கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க. மாடிப்படி ஏறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். 5ஆம் அதிபதி குழந்தை ஸ்தான அதிபதி 6ல் மறைவு, 5ஆம் இடத்துல ராகு வேற இருக்கார். பாவ கிரகங்கள்லயே கொஞ்சம் கொடூரமான கிரகம்னு சொல்லலாம் ராகுவை. அவர் 5ஆம் இடத்துல வந்ததுனால கண்டிப்பா குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். சிலருக்கு பிள்ளைகளால அதீத மன உளைச்சலை உண்டாக்கும். இந்த டிசம்பர் மாதம் முடியும் வரைக்குமே குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை தேவை. குறிப்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப கவனமா இருக்கணும். குரு பார்வையும் ராகுவுக்கு மாத முற்பாதியில இல்ல 19ஆம் தேதிக்கு பிறகு குருவுடைய பார்வை ராகுவுக்கு கிடைக்கும். ராகு கொஞ்சம் சுபத்துவமாவார். அதனால 19ஆம் தேதிக்கு பிறகு ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும். அடுத்து காதலிக்கிறவங்களுக்கு காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல மன உளைச்சல் இருக்கும். மன நிம்மதி இல்லாத நிலை இருக்கும். பார்ட்னரோட ஒத்துப்போகாத ஒரு நிலையை கொடுக்கும். அடிக்கடி மனஸ்தாபங்களை கொடுக்கும். குறிப்பா 3ஆம் நபருடைய தலையீடு காரணமா உங்க இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் வந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் உங்க பர்சனல் விஷயங்கள்ல 3ஆம் நபருடைய தலையீடு இல்லாம பாத்துக்கிறது நல்லது. பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது தொந்தரவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பூர்வீக சொத்து சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது இப்போ அதிகமாகும். இந்த பாக பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் தற்காலிகமா ஒத்தி வைக்கிறது நல்லது. ஆனா சனி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்னதான் பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அதுக்கான ரிசல்ட் நமக்கு பாசிட்டிவா தான் கிடைக்கும். ஆனாலுமே இந்த மாதத்துல ஒரு குழப்ப நிலை ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்காம போகாது. பூர்வீக சொத்துல கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றது நல்லது. அடுத்து 5ஆம் இடத்துல இருக்கும் ராகு புத்தி கலகத்தை கொடுப்பார். தெளிவா முடிவெடுக்க முடியாம தடுமாற்றத்தை கொடுப்பார். தெளிவா இருக்க மாதிரி இருப்பாங்க, அடிக்கடி குழப்ப நிலையில போயிடுவாங்க. தெளிவா ஒரு விஷயத்த பிளான் பண்ணிடுவீங்க, ஆனா அந்த விஷயத்த செயல்படுத்துறதுல தடுமாற்றம்ங்கிறது இருக்கும். கரெக்டா பிளான் பண்றதுக்கு இந்த மாதம் சாதகமான மாதம் தான், ஆனா அதை செயல்படுத்துறதுக்கு கொஞ்சம் குழப்ப நிலை இருக்கும். நீங்களே அதிகமா குழம்பிடுவீங்க. யோசிச்சு குழம்பிடுவீங்க. தெளிவா இருப்பீங்க, ஆனா எண்ட் ரிசல்ட் கொஞ்சம் சொதப்பும். அதனால இந்த மாதத்துல என்ன யோசிக்கிறீங்களோ அதை மட்டும் கண்மூடித்தனமா செயல்படுத்துங்க. அதிகமா யோசிச்சு குழப்பிக்காதீங்க. பாசிட்டிவான ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். அடுத்து தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மாத துவக்கம் 19 நாட்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. ஏற்றத்தாழ்வு மன உளைச்சல் சற்று கூடுதலா இருக்கும். தொழில் உத்தியோகத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஒரு மாதிரி டல்லா போகுதுங்கிற மாதிரியான நிலை இருக்கும். ஆனாலுமே 19ஆம் தேதிக்கு பிறகு அது சரியாயிடும். உத்தியோகத்துக்கு ஏதாவது புதிய வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்றீங்கன்னா கூட 19ஆம் தேதிக்கு பிறகு நீங்க முயற்சி பண்ணலாம். அதுல வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி பிசினஸ்ல அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எங்கேயும் லாக் ஆயிட வேண்டாம். அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஆனா பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தாலுமே 19ஆம் தேதிக்கு பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். 11ஆம் இடத்துல கேது பணம் சார்ந்த சிந்தனைகளை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். ஆனால் பொருளாதார வரவையும் கொடுத்துரும். உங்கள் எண்ணங்கள் உங்கள் தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு உண்டான பொருளாதாரத்தையும் நிச்சயமா கொடுக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல பெருசா தடுமாற்றம் வராது, ஆனா செலவுகள் சற்று கூடவே இருக்கும். உங்க சுய முன்னேற்றத்துக்காக செலவு பண்ணுவீங்க, குடும்பத்துக்காக அதிகமா செலவு பண்ணுவீங்க. கொஞ்சம் விரைய செலவுகள் இருக்கும், ஆனா பெரிய அளவுல நெகட்டிவா இல்ல, பாசிட்டிவா தான் இருக்கு. நல்ல செலவுகளா தான் இருக்கும். சுபவிரய செலவுகளா இருக்கும். உங்க நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கான கூடுதலாவே இருக்கும். பாசிட்டிவான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். திருமண முயற்சி அவசியம் எடுக்கலாம் இந்த காலகட்டத்தில். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும், திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் காலகட்டம் இது. உங்கள் ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கான பணத்தை செலவு பண்ணுவீங்க. மூத்த சகோதரத்துவத்தினுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதிலெல்லாம் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். மூத்த சகோதர வழி உறவுகள்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தில் நல்லது. அடுத்து திருமண முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் திருமண முயற்சி சார்ந்த பேச்சுவார்த்தைகள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். பெருசா தொந்தரவுகள் இருக்காது. தலைவலி, கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகும், ஆனா அது மேஜரா ட்ரபிள் எதுவும் கொடுக்காது. சிலருக்கு வயிறு சம்பந்தமான சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து போகலாம். செரிமான கோளாறு, வாழ்க்கை துணையோடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. மற்றபடி பெரிய அளவுல நெகட்டிவா எதுவும் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரபிள் உண்டாக்கலாம். மற்றபடி இந்த மாதத்துல எதுவும் பெருசா நெகட்டிவா இல்லை. நட்பு வட்டாரம் நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நண்பர்கள்னால சில விரய செலவுகள் அதிகரிக்கும். நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். நண்பர்களுடைய சப்போர்ட் அந்த அளவுக்கு பெரிய அளவுல கிடைக்காது. உங்க முகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து போகலாம். அல்சர் இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து போகலாம்.
ஆனா பெரிய அளவுல எதுவும் ட்ரபிள் கொடுக்காது. 6ல சனி பகவான் இருக்கும்போது வாயு தொந்தரவுகள், மாணவ மாணவிகளுக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றகரமான நிலை இருக்கும். வளர்ச்சி, கல்வியில ஆர்வம், இது எல்லாமே சிறப்பாவே இருக்கும். சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள். இது வெறும் 20% தான் ஒர்க் பண்ணும். மீதி 80% உங்க சுய ஜாதகத்துல, ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க, என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து 80% உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம். ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.